ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து நான் குக்கரில் 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான காய்கறி 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு முள்ளங்கி, ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சோன்னு புளி. இங்கே உள்ள அவரைக்காய் இப்படி தான் இருக்கும். நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கோம். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு இதே மாதிரி நீங்கள் வேறு கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு 4 காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருவோம். கடாய் சூடானவுடனே எண்ணெய் ஊற்றலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஜீரகம், கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வெடிக்கட்டும். அதுக்கடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினோடனே பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்பு, மசால் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து சக்தி சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு கோபுர அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் குக்கரில் 3 விசில் போட்டு வச்ச பருப்பை இதில் ஊற்றிடலாம். பருப்பில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை இதில் சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். சாம்பார் ரெடி. உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ.